ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர். இன்றைக்கி நம்ம ஆரி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா பீட் லோடிங் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பீடு வந்து எப்படி நம்ம சிங்கிளாக வந்து போடுறது, கர்வாக போடுறது, நெக்ஸ்ட் வந்து டைமண்ட் ஷேப்பில் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக வந்து அது எல்லா ஷேப்லையும் ட்ரை பண்ணிவிட்டு டிசைன்லையும் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பீடு வந்து கொஞ்சம் ஈஸியாக வரும். இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். கார்னரில் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வர மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ எப்பவும் போலேயே நான் த்ரெட் எடுத்து சின்னதாக லாக் போட்டிருக்கேன். ஸோ பீடு வந்து எப்படி நீடில் கோத்துக்கிறதுன்னு ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ மிடில் ஃபிங்கர் வச்சு அந்த பீடை வந்து பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பீடு வந்து போட்டு லாக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த குட்டியாக வந்து ட்ரையாங்கிள் போட்டிருக்கோம்ல, அதை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். எப்போவுமே நீங்கள் பீட் லோட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பீடு வந்து லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பீடோட லைன் வந்து நகராமல் இருக்கிறதுக்காக இன்னொரு குட்டி லாக்கும் பக்கத்தில் போட்டுக்கோங்க. அதாவது நான் அந்த லைன்லேயே தான் போடுறேன் பாருங்கள், லைனை விட்டு எங்கேயுமே மூவ் ஆகலை. மறுபடி பேக்காக அப்படி வந்து இப்போ வந்து நம்ம ஒரு சின்னதாக லாக் போட்டுட்டு மறுபடி வந்து பீடை லோட் பண்ணி ஸ்டிச் வந்து போடணும். இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு இந்த பீட் லோடிங்கில் பர்ஃபெக்டாக வரும். நெக்ஸ்ட் வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அல்லது வந்து உங்களுக்கு அந்த பர்ஃபெக்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்காது. நீங்கள் கரெக்டாக இப்போ நீங்கள் இப்போ ரிவர்ஸில் வரும்போதே பீடை லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்படி ரிவர்ஸில் வந்தீங்க, அதாவது இந்த இடத்துல நீங்கள் பீடை லோட் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே வந்து லாக் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. அதனால் பேக்கில் இந்த மாதிரி ரிவர்ஸில் வந்துட்டு சின்னதாக ஒரு ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து பீட் லோட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பீடு வச்சு ஸ்டிச் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு 5. இப்போ வந்து அந்த நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு அதே 5 ஷேப்லேயே வச்சு நம்ம அந்த ஃபுல்லாக நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஷேப் வர வரைக்கும் அதே 5 தான் போட போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு சுகர் பீடு கொஞ்சம் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்று வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, இன்னொன்று வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், இன்னொன்று மீடியம் லெவலில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு சப்போஸ் 5 நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த லைனை விட்டு தாண்டி போகுது அப்படின்னா நீங்கள் 4 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கனால நீங்கள் 6 கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த லைனுக்கு எந்த மாதிரி வருதோ அது கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து எல்லா பீடும் ஒரே சைஸில் இருக்கும். பட் 1-2 பீடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அந்த மாதிரி நீங்கள் கம்மியாகவோ கூடவோ நீங்கள் நீங்கள் எந்த இப்போ ப்ளவுஸ் போடுறீங்கன்னா அந்த ஒரு இடத்துல போடுவீங்களா, அந்த இடத்துக்கு பர்ஃபெக்டாக வர மாதிரி நீங்கள் 4, 5, 6 அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம ஆவரேஜாக பார்க்கும்போது 1-2 இடத்துல தான் சின்னதாக பீடு வந்து கொஞ்சம் பெருசாகவும் சின்னதாகவும் இருக்குது. அது வந்து நமக்கு பெரிய மிஸ்டேக்காகவும் தெரியாது, பெரிய டிஃப்ரென்ஸாகவும் நமக்கு தெரியாது. அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் ஒரு இடத்துல ரொம்ப வந்து விசிபிளாக தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து கம்மியாகவோ கூடவோ அந்த பீடு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பீடோ ஒரு 5ஓ ஒரு 6ஓ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பீடு சைஸை பொறுத்து நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், எப்போவுமே நம்ம ரிவர்ஸில் வந்து தான் சின்னதாக ஒரு லாக் போட்டு நம்ம வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு 1, திருப்பி 3 போட்டிருக்கோம், திருப்பி 5 போட்டிருக்கோம். அந்த 5 பீடு தான் நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு இப்போ நான் எடுத்துருக்கிற பீடு எல்லாமே எனக்கு ரொம்ப அளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அதனால நான் அந்த 5 தான் வந்து நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி இந்த ஸ்டிச்சை ஃபுல்லாகவே வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக தான் நான் பண்ணுறேன். இந்த ஆரி பீடில் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. பட் அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை. பட் வந்து நிறைய நீங்கள் நார்த் இந்தியா பாய்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க இல்லையா, ரொம்ப ஸ்பீடாக குத்தி எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் அது வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. அதை நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பட் அதை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பட் எனக்கு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரலை, அந்த மெத்தட் வந்து வரலை. அதாவது நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட்டு நான் இப்போ அந்த பீடு எல்லாமே வந்து நான் மிடில் ஃபிங்கரில் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன்ல, அந்த மாதிரி அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீடில் ஃபுல்லாகவே அந்த பீடை விட்டுட்டு டக்குன்னு அதை குத்தி எடுக்கும்போது அந்த பீடு ஒவ்வொன்றா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுற மாதிரி வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து நான் சொல்கிறதோட வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் பொறுமையாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் எனக்கு வந்து அந்த ஸ்பீடு வரலை, கூடவே எனக்கு அந்த மெத்தடும் வரலை. பட் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நம்ம பீடு வந்து ஸ்லோவாகவே ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணும். பட் நீங்கள் வந்து இன்னும் நல்லா நிறைய ஸ்டிச்சு கற்றுட்டு நீங்கள் ப்ளவுஸ்லாம் போடும்போது வந்து ரொம்ப ஸ்லோவாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பேக்காக திரும்பி பார்க்கும்போது அதனால் வந்து அதை நீங்கள் ட்ரை பண்ண மாட்டீங்க. அந்த மிஸ்டேக் தான் நான்லாம் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு வரலன்ட்டு ஸ்கிப் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயத்த. பட் இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ்லாம் போட ஸ்டார்ட் பண்ணும்போது மறுபடியும் அந்த ஸ்லோவாக நம்ம பண்ணுற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நான் மறுபடியும் எடுத்துக்க மாட்டேன். ஸோ அதுதான் நான் இப்போவே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் இப்போவே நீங்கள் பீட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த சின்ன மெத்தட்லாம் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி
ட்ரை பண்ணுங்கள். அது மாதிரி நீங்கள் பீடு எப்போவுமே பண்ணும்போது நம்ம பீடுக்கான நீடில் அயன் நீடில் அல்லது வந்து உடன் நீடிலே ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் துலிப் நீடில் யூஸ் பண்ணாதீங்க. துலிப் நீடில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் என்னென்னா உங்களுக்கு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது மறுபடியும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அதாவது பீடுக்கான நீடில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப வந்து ஸ்பீடாக பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளவுஸ் ஒர்க்லாம் சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த நீடிலே இப்போ பொறுமையாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கூட பொறுமையாக தான் பண்ணுறேன். நான் ஏன்னா வந்து நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பீடெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா பீடெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வீடியோ வந்து ஒரு டைம் புரியலைனாலும் இன்னொரு வாட்டி நல்லா கிளியராக பாருங்கள். இப்போ நம்ம அந்த கார்னர் இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து சின்னதாக லாக் போட்டுட்டு மறுபடியும் நம்ம அந்த கார்னரில் வந்து 5 3 1 அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டான அந்த ஷேப் வந்து கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு ஃபில்லிங்கில் வந்து இந்த லோடிங்கை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ளார்லேயோ அல்லது ஏதாவது ஒரு டிசைன்லேயோ ட்ரை பண்ணி காமிங்க. ஸோ டிசைனர் ஷேப்லலாம் ட்ரை பண்ணாமல் போகாதீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பீடும் வரும், பர்ஃபெக்டாகவும் வரும். ஸோ வந்து ஸ்டிச்சு மட்டும் தெரிஞ்சுக்கிறதுல ஒரு விஷயமே இல்லை. பட் அதை நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கப்பா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து என் நாட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து எப்போவுமே வந்து மெஷின் த்ரெட் யூஸ் பண்ணுறதுனால சிங்கிள் ஸ்ட்ராண்ட் தான் எடுத்துப்போம். அதனால் என் நாட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சரித்தட்டில் எப்படி போட்டுப்போமோ அதே மாதிரி தான் இப்போவும் நம்ம போட போகிறோம். இன்னொரு இந்த ஸ்டிச்சில் வந்து மெயினான பார்ட் என்னென்னா உங்களுக்கு ஒரு லோடிங் முடிச்சுட்டு இன்னொன்று நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அதாவது ஒரு லைன் பீடு முடிச்சுட்டு இன்னொரு பீடு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கேப் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம லோடிங்லலாம் ஒரு ட்ரிப் வந்து ஷேர் பண்ணியிருப்போம். எப்படின்னா நீங்கள் அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவுட்லைன் மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுருங்கன்னு சொல்லியிருப்பேன். அவுட்லைனுக்குள்ளே வந்து ஒரு லாக்கும் வெளியில் வந்து ஒரு லாக்கும் போடுற மாதிரி நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஃப்ளாட் லோடிங் நம்ம கிளாஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அது மாதிரி இதில் வந்து நீங்கள் ஒரு ஜரி த்ரெட் வச்சு பாக்ஸை வந்து ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த பீட் லோடிங் போடும்போது உங்களுக்கு அந்த சின்ன சின்ன கேப்பும் தெரியாது. நான் வந்து இன்னொரு முறை வந்து இந்த வீடியோவை பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நான் எப்படி லாக் போடுறேன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஒரு லைன் முடிக்கும் போது இன்னொரு லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி நான் லாக் போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து நல்லா க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஒரு முறை புரியலைன்னா ஒரு முறை பார்த்து ட்ரை பண்ணுங்கப்போ. எந்த டவுட்னாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இது மாதிரி ஒரு ஃப்ளார் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஃப்ளாரில் இந்த பெட்டல்ஸ் ஃபில் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் லோடிங்கை கிராஸாக ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே லோடிங் வந்து கிராஸாக தான் நம்ம ட்ரை பண்ணணும். அதை நான் ஃபஸ்ட்டு சொல்ல வந்து மறந்துட்டேன். இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ லோடிங் வந்து எப்போவுமே கிராஸாக நீங்கள் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் லுக் வைஸு. ஸோ அப்படி தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மாதிரி கிராஸாக வந்து நீங்கள் லோடிங்கை வச்சு இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் இந்த பெட்டல்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட்ரெஸ்ட்லேருந்து ஏதாவது ஒரு டிசைன் எடுத்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் வந்து அந்தந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து பீடு அவுட்லைனாகவும் பீடு இந்த மாதிரி லோடிங்காகவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.